Good evening, ma'am. ஹலோ ஹலோ. Yes, ma'am. சாமில எனக்கு வரல, நீங்க பிஸியா? மேம் மேம் நேத்து தான் சென்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா வர வேண்டியது இருந்துச்சு. நைட்டே பஸ் வரதான். புடிச்சு 7 மணிக்கு தான் வந்தேன். ஓகே ஓகே. 7 மணிக்கு வந்த கூட நான் ஆன்லைன் தானேப்பா, அப்படியே இல்ல கவனிக்கலாம்ல. மேம், வந்துட்டு அப்புறம் இந்த சவுதிக்கு போறதுக்கு வேண்டி தான் நான் சென்னைக்கு வந்தேன். நானு, மம்மி, ம். டாடி எல்லாம். அதோ யார் போறாங்க அது ஒரு சவுதிக்கு? நீங்களா? அம்மா அம்மா, அப்பா, நானு 3 பேர். என்ன எதுக்கு? யார் இருக்காங்க அங்க? ஒர்க்குக்கு மேம். ஆமா, மம்மி டாடிக்கு ஒர்க் கிடைச்சிருக்கு. அவங்க கூட. சரி சரி. அதான் மேம், இன்னைக்கு ஒரு நாள் தான் மேம். இன்னைக்கு லெக்சர் கூட பாக்குறதுக்கு டைம் கிடைக்கல. நீ பஸ் ஆடாடுன்னு ஆட்டினதுல தூங்கவே இல்ல. ஆ. சரி. நாளையில இருந்து ரெகுலரா இருக்கேன். இப்ப ஜாயின் பண்ணலையா நீங்க? இல்ல இல்ல மேம், இப்ப கிளாஸ் அட்டன் பண்றேன். லெக்சர் ஆ. இன்னும் கவனிக்கலன்ற ஆமா நேத்திக்கு கூட ஆமா ஆமா, அது பாத்துக்கங்க. சும்மா சிம்பிள் தான் எடுத்தேன் நானு. டிஎம்ஏ தான், அந்த சரி மேம். லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஒன்றும் இல்லை, ஈஸியான லெசன் தான். கேட்லிஸ்ட் கேட்லிஸ்ட் பத்தி, கேட்லிஸ்ட் பத்தியும் இது என்ன எடுத்தது? கேட்டலிஸ்ட், ஹோமோஜினஸ் கேட்டலிஸ்ட், அட்சார்ப்ஷன். இந்த புது டேர்ம் வந்து அட்சார்ப்ஷன், அந்த டேர்ம் தான் இது பண்ணது நான் நேத்து. மரியம் வந்திருக்காங்களா? ஓகே மேம். யார் யார் வந்திருக்கீங்க? இல்லைங்க மேம். மரியம் காணுமே அவங்க. ஓகே. ஸோ ஒருத்தர் வந்தா ஒருத்தர் இருக்கிறது
ஆ. இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இது வந்து சிம்பிளான லெசன் தான் அது. ஹைட்ரஜன் ஹலோ? ஹலோ? எஸ் மேம். ஆ. சிம்பிளான லெசன் தான். ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் சிம்பல் என்னப்பா? ஹைட்ரஜன் சிம்பலு? ஹெச் மேம். ஹெச். வெரி குட். ஹைட்ரஜன் வந்து பீரியாடிக் டேபிள்ல எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? பீரியாடிக் டேபிள் 10th படிச்சிருப்பீங்க பீரியாடிக் டேபிள். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். வெரி குட். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். வெரி குட். ஹைட்ரஜன் தான் வந்து பீரியாடிக் டேபிள்ல வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா வந்து பீரியாடிக் டேபிள்ல வச்சிருக்காங்க இல்லையா? முதல்ல வந்து இதை எங்க வைக்கணும்னு மெண்டலி பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் எங்க வைக்கணும்ன்ட்டு ரொம்ப வந்து இதுவா இருந்தது. ஏன்னா வந்து இப்போ ஒவ்வொரு அந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குரூப்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிமிலர் ப்ராப்பர்ட்டீஸ் காமிக்கும். ஸோ நம்ம ஒரு எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டீஸ் படிச்சாவே எல்லாத்துக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது மாரி வந்து அ குரூப்பா வந்து எலிமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹைட்ரஜன் பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டீஸும் காமிக்குது. அதே மாரி வந்து ஹாலஜன்ஸ் இருக்கு இல்லையா? அதோடைய ப்ராப்பர்ட்டி 17th குரூப் உடைய ப்ராப்பர்ட்டீஸும் காமிக்குது. இந்த ஹைட்ரஜன் பார்த்தோன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து தன்னோட ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணி H+ இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தோன்னா வந்து ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் கெயின் பண்ணி H- இருக்கு. ஸோ அதனால வந்து எந்த இடத்துல வந்து வைக்கணுன்ட்டு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கும்போது, அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி ஓவரால்ல பார்க்கும்போது ஆல்கைல் மெட்டலோட ப்ராப்பர்ட்டீஸ் தான் வந்து இது வந்து நல்லா இது பண்ணுது. ஸோ ஆல்கலி மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டீஸ் அத வந்து ஃபர்ஸ்ட் குரூப்லயே வச்சுட்டாங்க இது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா வந்து ஹைட்ரஜன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல கன்ஃப்யூஷன்ல இருந்தது. வெதர் வந்து இத வந்து ஹாலஜன்ஸ்னா குளோரின், ஃப்ளோரின், புரோமின் இருக்கு இல்லையா? அந்த அந்த குரூப்ல வைக்கலாமா? இல்ல வந்து சோடியம், பொட்டாசியம் இருக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கு. அந்த இடத்துல எலிமெண்ட்ஸ்ல அந்த குரூப்ல வைக்கலாமான்ட்டு ஒரே கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது, அட் லாஸ்ட் வந்து ஒரு டெசிஷன் குடுத்தாங்க. இல்ல மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் பார்த்தோன்னா, ஆல்கலி மெட்டல்ஸோட தான் வந்து ஒத்து வருது. ஸோ வந்து அ குளோஸரா இருக்கு. அதனால இத வந்து என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்ப எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்லயே இருக்கு. இதுடைய ஐசோடோப்ஸ் அப்படின்ட்டு இது தெரியுமா? ஐசோடோப்ஸ்னா என்ன? ஐசோடோப்ஸ் அப்படின்ட்டு அந்த அந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ? 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 ஹலோ சாமுவேல்? எஸ் மேம். மரியம்மா சேர்ந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து H சொன்னீங்களா? அதுல இது வந்து ஹைட்ரஜன் Hன்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம். ஒரு நிமிஷம் இருங்க. திக்னஸ் கொஞ்சம் பென்சில். ஹலோ? 1 மினிட்ப்பா. பென்சிலோட ஷார்ப்னஸ். ஹலோ? ஹலோ? எஸ் மேம். ஆ. இங்க பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து H அதோடைய சிம்பல் வந்து H. இத வந்து ஃபர்ஸ்ட் குரூப்லயே வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா வச்சிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்லயே வச்சிருக்காங்க. பீரியாடிக் டேபிள். ஃபர்ஸ்ட் குரூப்ல இந்த பீரியாடிக் டேபிள். இப்ப நெக்ஸ்ட் ஐசோடோப்ஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வேர்ட் ஐசோடோப்ஸ்.
ஐசோடோப்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, ஐசோடோப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசோடோப்? இப்போ வந்து நான் எழுதியிருக்கிறது ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ். இதுல கீழே எழுதுறது என்னது? அது அட்டாமிக் நம்பரா, மாஸ் நம்பரா? அட்டாமிக் நம்பரா, மாஸ் நம்பரா? கீழே எழுதுவோம் இல்லையா, இங்கே அட்டாமிக் அட்டாமிக் நம்பர். நம்பர். வெரி குட். அட்டாமிக் நம்பர். மேல எழுதுறது அட்டாமிக் மாஸ் மேம். மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் இல்லையா? இப்போ இதுல வந்து என்ன வித்தியாசம் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க நீங்க? என்ன சேஞ்சஸ் பண்றீங்க? 3 ஹைட்ரஜன் தான். 3க்கும் அந்த அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு. வேற என்ன இருக்கு? என்ன டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இந்த ஐசோடோப்ஸ்ல? மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. வெரி குட். சேம் அட்டாமிக் நம்பர், சேம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா டிஃப்ரெண்ட் வந்து மாஸ் நம்பர் தான் வந்து ஐசோடோப் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் வந்து 3 விதமான ஐசோடோப்ஸ்ல இருக்கு. ஆனால் எல்லாமே 3 வந்து ஹைட்ரஜன் தான். ஆனால் இவங்க வந்து எதில் வித்தியாசம் இருப்பாங்கன்னா மாஸ் நம்பர்லேருந்து வித்தியாசம் இருப்பாங்க. அதான் வந்து ஐசோடோப்ஸ். இல்லை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ல வந்து வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஐசோடோப்புக்கும் பேர் எழுதுங்க. புரோட்டியம், இதுக்கு பேர் என்னது? புரோட்டியம், PROTIUM, புரோட்டியம். இதுக்கு பேர் வந்து நெக்ஸ்ட் என்ன? டியூட்டேரியம், இது ட்ரைஷியம். இந்த 3 ஐசோடோப்புடைய பேர் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். புரோட்டியம், PROTIUM, புரோட்டியம், டியூட்டேரியம் அண்ட் வந்து ட்ரைஷியம். இது வந்து 3 ஐசோடோப். இது 3 வந்து ஒவ்வொன்றும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஷியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்னா வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் வந்து கொடுக்குற ஐசோடோப். இது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப். இது இந்த டியூட்ரியம் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி வாட்டராக வந்து டியூட்ரியம் வந்து இதுவும் வந்து ஹெவி வாட்டராக யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸ்க்கு போனீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் சிம்பிள் வந்து ஹெச். இது வந்து பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, இதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பில் வைக்கணுமா இல்லை 17th குரூப்பில் வைக்கணுமா அப்படின்ட்டு கன்ஃபியூஷனு. ஏன்னா வந்து ஒன் டைம் வந்து ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சுன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இவனை வந்து ஆல்கலி மெட்டல்ஸில் போடலாமான்னு. இல்லை சம்டைம்ஸ் வந்து காம்பவுண்டில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, ஹெச் மைனஸ் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து ஹாலஜன்ஸில் போடலாமா அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும்போது அட் லாஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்லேயே போட்டு அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக வந்து போட்டுட்டு அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அடுத்தது இது வந்து 3 ஐசோடோப்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுது. என்னென்னா the deuterium and which has got the same element, which has got the same atomic number but different வந்து mass number வந்து is called the isotopes. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு. கலர்லெஸ்னா என்னம்மா? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கலர்லெஸ்? கலரே இல்லை இல்லையா? ஓடர்லெஸ்னா? ஹலோ, ஆர்டர்லெஸ்னா என்னப்பா? ஸ்மெல்லே இல்லை, டேஸ்ட்லெஸ்ஸு. ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள். சும்மா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான், ஒரு 2 பேஜஸ் தான் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. 2-3 பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன நார்மலாக அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ கலர்லெஸ், ஓடர்லெஸ் வந்து டேஸ்ட்லெஸ்ஸு. இதோட இது வந்து நான் பாய்சனஸ்ஸு. அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஏர்லலாம் இருக்குது இல்லையா, அது நான் பாய்சனஸ்ஸு. தென் வந்து இதோடைய வேப்பர் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது வந்து வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகும். இட் இஸ் சால்யூபிள் இன் வந்து வாட்டரு. இது ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ வந்து எல்லா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எந்தெந்த எலிமெண்ட்ஸோடலாம் ஆட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் கொடுக்கும் உங்களுக்கு? ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கிவ்ஸ் எ ப்ராடக்ட். பேர் என்னன்னு தெரியுமா? சும்மா வெரி குட், வாட்டர் இல்லையா? வாட்டர், H2O, வாட்டர்.
ஸோ இது வந்து ஹைட்ரஜனுடைய இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த வாட்டரோட தட் இஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து ஜிங்க் ஆக்சைடோட வந்து ரியாக்ட் ஆகும். ஜிங்க்கு Z10 இல்லையா, ஜிங்க் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி இது வந்து என்ன பண்ணுன்னா, இட் வந்து மேக்ஸ் இது மாதிரி மெட்டலில் வந்து ஒரு ஆக்சிஜன் இருந்ததுன்னா அது ஈஸியாக வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வாட்டராக மாறிட்டு ஜிங்க் ஆகும். ஸோ ஒரு ஆக்சைட்லேருந்து நம்ம ஒரு மெட்டலை வந்து தனியாக பிரிக்கணும்னா நம்ம ஹைட்ரஜன் கேஸ் போட்டாவே போதும், அதுலேருந்து அந்த மெட்டலை வந்து பிரிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ வந்து மெட்டல்ஸோட கூட ரியாக்ட் ஆகும். சோடியம் வந்து ஒரு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரியாக்ட் ஆகி இங்கே வந்து ஹைட்ரைடாக ஃபார்ம் பண்ணும். அது வந்து சோடியம் ஹைட்ரைடு. ஸோ அதனால ஹைட்ரைடாக ஃபார்ம் பண்ணும். மெட்டலோட கூட வந்து ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும். நான் மெட்டல்ஸோட என்னென்னா, நான் மெட்டல்ஸ் எது, கார்பன், குளோரின் கேஸு, நைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸ், இதெல்லாம் வந்து என்னது இது நான் மெட்டல்ஸ். இது வித் மெட்டலோட ரியாக்ட் ஆகும். நான் மெட்டலோட ரியாக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சொல்லலாம், ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வித் வந்து O2, இது வந்து நான் மெட்டல் தானே, நான் மெட்டல். ஸோ நான் மெட்டலோட ரியாக்ட் ஆகி கிவ்ஸ் தி வாட்டர். அதே கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஹைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸு. இப்போ நம்ம வந்து இதோட எதுக்கு நம்ம வந்து ஹைட்ரஜன் படிக்கணும்னா பார்த்தீங்கன்னா யூசஸ் பாருங்களேன், எவ்வளோ வந்து எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்களேன் யூசஸ்ஸு. இதை வந்து ராக்கெட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹை வந்து கலோரிஃபிக் ஃபியூவல், ராக்கெட் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இது இல்லையா, ராக்கெட் இப்போ வந்து என்ன ஃபுல்லாக டெக்னாலஜி எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, ராக்கெட் தானே, ராக்கெட் இது தானே, ராக்கெட்டு ஸ்பேஸ் பற்றி தானே இருக்குது நிறைய. ஸோ வந்து ராக்கெட் ஃபியூவலாக வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெல்டிங் பண்ணுவாங்க இல்லையா, வெல்டிங்கில் வந்து ஆக்சிஜனோட வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ஆக்சி ஹைட்ரஜன் அந்த ஃப்ளேமை தான் வந்து நம்ம வெல்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து வெல்டிங் பர்பஸ்க்கு வந்து இந்த கேஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அமோனியா வந்து உங்களுக்கு ஃபெர்டிலைசர் இருக்குல்ல, ஃபெர்டிலைசர் தயாரிக்க யூரியாவுக்கு வந்து அமோனியா தேவை. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமோனியா ப்ரிப்ரேஷனுக்கும் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நைட்ரஜனோட வந்து ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து அமோனியா கொடுக்குது இல்லையா. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலன்னா, ஸோ அமோனியா ப்ரிப்ரேஷன். அப்போ அந்த அமோனியா வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஃபெர்டிலைசருக்கு வந்து ஃபெர்டிலைசர் தயாரிக்க வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் அது போடலாம். ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன் ரெடியூசிங் ஏஜென்ட்னா, ஒரு மெட்டலில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. அதனால இது வந்து குட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டு. அப்புறம் வந்து ஹெவி ராக்கெட்ஸ், அது வந்து பலூன், ஹைட்ரஜன் பலூன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபில்லிங் வந்து பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டல் பார்த்தா, ஏன்னா வாட்டர் இல்லையா, வாட்டர் வந்து அந்த ஹைட்ரஜனால் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து வேர்ல்டே வந்து ஃபுல்லாக வாட்டர், நியர்லி உங்களுக்கு வந்து 90 வாட்டர் தானே, ஃபுல்லாக 78% வந்து ஃபுல்லாக வாட்டரால் தானே சூழ்ந்திருக்கு. அந்த வாட்டர் ஃபுல்லாக வந்து ஹைட்ரஜன். அப்போது ஏரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் எது அதிகமாக இருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் தான் வந்து அதிகமாக இருக்குது. நியர்லி உங்களுக்கு வந்து யூ ஹேவ் நியர்லி 10% ஆஃப் யூனிவர்ஸ் ஹைட்ரஜன் மாலிகுல். இட் கான்ஸ்டியூட்ஸ் டு 10% மாஸ் ஆஃப் தி யூனிவர்ஸில் வந்து இது வந்து ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது ஏற்றுல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ராக்கெட் ஃபியூலாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம வண்டிக்கெல்லாம் வந்து எரிபொருள் போடுறோம்ல, பெட்ரோல், அது மாதிரி வந்து ராக்கெட் மூவ் ஆகிறதுக்கு இந்த லிக்விட் வந்து ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூலாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி வெல்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இதில் வந்து ஹைட்ரஜன் வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸோட ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணி அதில் கிடைக்கிற ஃப்ளேம் வந்து வெல்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி அமோனியா கேஸ் வருது. அந்த அமோனியா கேஸ் வந்து நம்ம ஃபெர்டிலைசருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தா குட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ அந்த குட் ரெடியூசிங் ஏஜென்ட்னா, ஒரு மெட்டலில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ஈஸியாக இது வந்து எடுத்துக்கிட்டு வாட்டராக மாறிட்டு அந்த மெட்டலை வந்து தனியாக வந்து பிரித்து கொடுக்கும். ஸோ அதனால இது குட் ரெடியூசிங் ஏஜென்ட். பலூனில் அந்த ஹைட்ரஜன் பலூன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பலூன்ஸ்லலாம் வந்து யூ கேன் வந்து see that. ஸோ இது இருக்க வந்து ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்படின்னா என்னன்னா, ஹைட்ரஜன் வந்து எந்தெந்த எலிமெண்ட்டோட வந்து கம்பைன் பண்ணி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் என்னென்னா, நம்ம மெயினாக நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
கார்பனும் ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி தான் வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட். இப்போ பார்த்தா பில்லியன்ஸ் ஆஃப் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீத்தேன் கேஸ் இருக்குது பாருங்கள். மீத்தேன் நம்மளுக்கு தெரிஞ்சு அதானே ஆர்கானிக் காம்பவுண்ட். மீத்தேன் கேஸ் இருக்குது, ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஆல்கஹால் அதுவும் வந்து அதில் கூட வந்து ஹைட்ரஜன் இருக்குது. எல்லாமே ஆர்கானிக் காம்பவுண்டில் மெயினாக இருக்கிறது கார்பனும் அந்த ஹைட்ரஜன் தான். ஸோ அப்போ வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜனால் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து படிக்க போகிறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் வந்து படிக்க போகிறோம். என்னென்னா வாட்டரும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. வாட்டரோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஹலோ, H2O ma'am. H2O. ஹைட்ரஜன் பெராக்சைடு இது ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? ஹைட்ரஜன் பெராக்சைடு எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹைட்ரஜன் பெராக்சைடு? எங்கேயாவது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. இது எதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல கூட இது யூஸ் பண்ணாங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2O2. அதுதான் ஃபார்முலா வந்து வாட்டர் மாதிரியே தான். ஆனால் ஆக்சிஜன் பக்கத்தில் இன்னொரு 2 போட்டுக்கணும். அவ்வளோதான் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம இந்த டின்ச்சர் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ ஏதாவது வந்து ஊன்ஸ் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதில் என்ன பண்ணாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து மருந்து தடுவோம் இல்லையா. ஸோ அந்த க்ளீனிங்க்கு வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணாங்க. வீட்டில் வந்து இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லலாம் வந்து இது வச்சுப்பேன். இது கம்மியான ரேட், இது ரொம்ப ஈஸியாக வந்து அவைலபிள் தான் இது. இதுலலாம் மெடிக்கல் ஷாப்லலாம் கம்மியான ரேட்டாக ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸே தான் இந்த ஒரு பாட்டில் இது சொல்யூஷன் இது. ஒரு ஒரு 100 எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஒரு 20 அவ்வளோதான், 20 30 தான். இது வந்து என்ன ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு நல்ல வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். அது வந்து கிருமி நாசினி. அதை பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நிறைய வந்து யூசஸ். இது வாட்டர் இது இருக்கு இல்லையா, வாட்டர் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இதில் வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அதோட யூசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் வாட்டர் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த 2 காம்பவுண்ட்ஸு 2 பேரும் வந்து வாட்டரும் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும்தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ வாட்டரோட ஃபஸ்ட்டு வந்து வாட்டரோட பார்க்கலாம். வாட்டர் உங்களுக்கே தெரியும். ஸோ 97.33% வந்து ஃபுல்லாக வந்து ஓஷன் தான் இருக்குது இல்லையா. கடலில் தானே இருக்குது உங்களுக்கு. அதில் 97% வந்து ஃபுல்லாக வாட்டர் தான் இருக்குது. அந்த வாட்டர் வந்து 2% வந்து போலார் வந்து ஐஸ் கேப்ஸாக இருக்குது. அது வந்து ஐஸ் கேப்ஸாக இருக்குது. 1% வந்து தான் வந்து உங்களுக்கு ரிமைனிங் இஸ் வந்து 1% வந்து வாட்டர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் வாட்டர் சொல்லிங்கன்னா உங்களுக்கு அந்த இதுதான். இது 1% வந்து க்ளீன் வாட்டர். இதான் வாட்டருடைய இது எப்படி இருக்குது. 75% வந்து எர்த்தருடைய சர்ஃபேஸில் இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓஷனாக தான் வந்து இருக்குது. பியூர் வாட்டர் சொல்லும்போது அந்த ஐஸ் கேப்ஸ் இருக்கு இல்லையா. ஐஸ் கேப்ஸ்னால் என்னது, இந்த அண்டார்டிக் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக் ரீஜன் அண்டார்டிக் ரீஜன்லாம் உங்களுக்கு அந்த ஐஸாக இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுடைய வாட்டருடைய சொல்லுங்க பாப்பா ப்ராப்பர்ட்டிஸ். நீங்களே சொல்லுங்க, ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுங்க பாப்பா. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்னது, கண்ணில் பார்த்துருக்கீங்களா. அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்னது, அது கலரு என்ன கலர் இருக்குது, டேஸ்ட் இருக்கா, அப்போ பாய்லிங் பாயிண்ட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்களா, சொல்லுங்க பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டரு. ஹலோ மேம் ஹலோ, கலர்லெஸ்ஸா இருக்கும் மேம். வெரி குட். கலர்லெஸ். கலர்லெஸ். ஆ பாயிலிங் அடுத்தது பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். வெரி குட். பாய்லிங் பாயிண்ட் வந்து 100. அடுத்தது மெல்டிங் பாயிண்ட் 0 freezing டிகிரி point 0. செல்சியஸ். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0. அடுத்தது வேற என்ன சொல்லலாம். டேஸ்ட் இருக்கா, கலர் இருக்கா, கலர்லெஸ். அடுத்தது என்ன சொல்லணும், டேஸ்ட் இருக்கா அதுக்கு. டேஸ்ட்லெஸ் தான். டேஸ்ட்லெஸ் இல்லையா, டேஸ்ட்லெஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்கும்போது ஐயோ இந்த கொஸ்டின் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. நம்மளே வந்து ஜென்ரலாக கூட நம்ம வந்து ஓனாகவே சொல்லலாம். ஃப்ரீசிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் அதெல்லாம் தெரியும். இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து டென்சிட்டி வந்து 1 இருக்குது, 1 கிராம் சிசி அப்படி இருக்குது.
அடுத்தது வந்து நீங்க என்ன சொல்லலாம்னா, இது வந்து அ இது யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னா என்னது? யூனிவர்சல் சால்வெண்ட்னா என்ன? அப்படின்னா என்னம்மா? சால்வெண்ட்னா என்னது? என்ன படிச்சோம் சால்வெண்ட்னா? மேம் எல்லா சொல்யூஷன்ஸ்க்கும் சால்வெண்டா? ஆ. ஸோ வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து எது எதுல ட்ரை பண்ணுவோம்? இது வந்து வாட்டர்ல சால்யுபிள் ஆகுதா? இல்லையா? முதல்ல நம்ம கையில எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல வந்து வாட்டர தான் பார்ப்போம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் மத்த சால்வெண்ட்க்கே போவோம். என்ன நெறைய சால்வெண்ட் இருந்தா கூட நம்ம வந்து வாட்டர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ் வந்து வாட்டர்ல தான் வந்து சால்யுபிள் ஆகுது. ஸோ அது வந்து இது யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு இது? வாட்டரு? liquid state, ma'am. லிக்விட். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இதே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு சாலிடா கூட மாறுது இல்லையா? அது ஃப்ரீஸ் ஆகும்போது அது வந்து என்னது சாலிட் ஸ்டேட்ல ஐஸா மாறுது இல்லையா? அது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அடுத்தது என்ன சொல்லலாம்? இது வந்து ஹீட் பண்ணும்போது இது கேஷியஸ் ஸ்டேட். ஹீட் பண்ணும்போது அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்லயும் இருக்கு. ஸோ 3 ஸ்டேட்லயும் வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? அது சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? இது வந்து இதுல இருக்க இது பார்த்தீங்கன்னா வந்து அ கோவலன்ட் மாலிக்யூல். போலார் கோவலன்ட் மாலிக்யூல் அப்டின்னா என்னன்னா, போலார் இந்த வேர்டெல்லாம் வந்து உங்க கெமிஸ்ட்ரில அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட் இது. போலார் கோவலன்ட் மாலிக்யூல் அப்டின்னா என்ன? வாட்டரோட ஃபார்முலா என்ன சொன்னீங்க? வாட்டரோட ஃபார்முலா என்னவா சொன்னீங்க? H2O, ma'am. H2O. அப்ப H2O. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? எத்தனை ஆக்ஸிஜன் இருக்கு? 1 hydrogen, 2 oxygen, ma'am. 1 ஆக்ஸிஜனு, 2 வந்து ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இதுல நம்ம யூசுவலா நெனைப்போம். ஹைட்ரஜன் வந்து இது மாரி தான் இருக்கும் அந்த பாண்ட். ஆனா வந்து இந்த மாரி வாட்டர் மாலிக்யூல்லே அவங்களுக்குள்ளயே வந்து ஒரு சார்ஜ் இருக்கும். என்ன சார்ஜ்னா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இந்த இங்க பாருங்க. இந்த ஆக்ஸிஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். ஸோ இவங்க 2 பேர் சேர்த்து தான் வந்து ஒரு எலக்ட்ரானே ஒரு பாண்டே ஃபார்ம் ஆகுது. ஸோ இதான் வந்து கோவலன்ட் பாண்ட். ஈக்குவல் ஷேரிங். கோவலன்ட் பாண்ட் என்னன்னா, ஈக்குவல் ஷேரிங்கால ஃபார்ம் ஆகுற பாண்ட். பாண்டுன்னா என்னது? 2த்தையும் வந்து இணைக்கிறது இல்லையா? இணைக்கிறது தானே பாண்ட். ஸோ 2 ஆட்டமும் வந்து லிங்க் பண்றதே தான் வந்து பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆக்ஸிஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் குடுக்குது. ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் குடுக்குது. ஆனா, இந்த ஆக்ஸிஜன் வந்து என்னன்னா, அதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா, அந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்கிற கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த ஆக்ஸிஜன் என்ன பண்ணும்னா, இந்த 2 எலக்ட்ரான் வந்து 2 பேரோட ஷேர் தானே அது. ஸோ இது வந்து ஹைட்ரஜனுடைய ஷேரு. இது வந்து ஆக்ஸிஜனுடைய ஷேர் இல்லையா? 2 பேரும் தனித்தனி ஷேர். அப்படி ஷேர் இருக்கும்போது, அ 2 பேரும் ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணும் இந்த ஆக்ஸிஜன் ஆட்டம் என்ன பண்ணும்னா, இந்த 2 எலக்ட்ரான் இவனுடைய ஷேர் ஒரு பார்ட் தான். ஆனா கூட என்ன பண்ணும்னா, இந்த ஆக்ஸிஜன் ஹைட்ரஜனுடைய ஷேர இழுக்க ட்ரை பண்ணும். ஹைட்ரஜனுடைய வந்து ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானையும் வந்து இழுக்க வந்து ட்ரை பண்ணும். ஸோ இழுத்து இந்த பக்கமா தள்ளிக்கும் அது. அப்போ இது வந்து என்னது? தன்னுடைய தன்னுடைய எலக்ட்ரானும் வச்சுன்னு இருக்கான். ஹைட்ரஜனோட எலக்ட்ரானும் வந்து அ இது அம் அதான் வந்து அந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான என்ன பண்ணி இழுத்துட்டு இருக்கனால, இது வந்து என்ன எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சிருக்கான்ல, அதனால இது வந்து ஆக்ஸிஜன் வந்து மைனஸா இருப்பான். ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணியிருக்கனால அவன் தலை மேல வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். நான் இது மாரி ஏன் டெல்டா ஸ்மாலா போட்டிருக்கேன்னா, கம்ப்ளீட்டா ஆக்ஸிஜன் ஆட்டம்க்கு போகல. நடுவுல தான் இருக்கு அது. அதனால வந்து ஒரு ஒரு பார்ஷியல் சார்ஜா தான் வந்து இருக்கு. புரியுதாப்பா இது? இங்க பாருங்க. ஆக்ஸிஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் குடுக்குறான். ஹலோ? Yes, ma'am. ஹலோ? அ Yes, ஆக்ஸிஜன் ma'am. வந்து ஒரு எலக்ட்ரான் குடுக்குறான். ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் 2 பேரும் வந்து ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணி இந்த பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு, இது வந்து ஆக்ஸிஜனுக்கு வந்து
வந்து நெக்ஸ்ட் லெசன் தட் இஸ் வந்து தி ஹலோ Yes, ma'am. நீங்க ஆக்ஸிஜன் வந்துன்னு சொல்றதுல இருந்து எனக்கு கட் ஆயிடுச்சு. அதுவா எனக்கே இங்க கட் ஆயிடுச்சு நெட்வொர்க் என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சரி. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ எஸ் மேம். Yes, ma'am. ரொம்ப இதுவா இருக்கீங்க. எலக்ட்ரானிக் 2 பேரும் வந்து இப்போ பாண்ட் ஃபார்ம் பண்ண ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. அதே மாதிரி வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. கொடுத்து 2 பேரும் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இந்த ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா தட் இஸ் வந்து அட்ராக்டிங் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். தட் இஸ் வந்து அட்ராக்டிங் shared pair of electrons towards itself. ஸோ அப்போ யாருக்கு இருக்கு எலக்ட்ரோநெகட் ஆக்சிஜனுக்கு வந்து மோர் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்படின்னா என்ன? அதுக்கு வந்து இழுக்கிற தன்மை வந்து அதிகமா இருக்கு. அந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்கிற தன்மை வந்து அதிகமா இருக்கனால இது என்ன பண்ணும், இந்த 2 எலக்ட்ரானையும் வந்து ட்ரை டு வந்து அட்ராக்ட் டுவர்ட்ஸ் இட்ஸ் அந்த பக்கமா வந்து இழுக்கிறதுக்கே வந்து இது ட்ரை பண்ணுது. அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் பேர் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதனால தான் போலார்னா என்னன்னா லைட்டாக வந்து சார்ஜ் இருக்குது. சார்ஜ் போலார்னா சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த கோவலன்ட் பாண்ட்ல லைட்டாக வந்து சார்ஜ் இருக்கு. இதான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு போலார் கோவலன்ட் மாலிகுல். வாட்டர் வந்து ஒரு போலார் கோவலன்ட் மாலிகுல்னா வாட்டர்ல வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்கு. அங்க வந்து சார்ஜும் வந்து லைட்டா வந்து அவங்க தலை மேல வந்து லைட்டான வந்து சார்ஜ் இருக்கு. அது வந்து இது பார்ஷியல் சார்ஜ். இதுக்கு பேர் என்ன சொல்லணும் நம்ம? பார்ஷியல் சார்ஜ் அப்படின்னும். இதுக்கு வந்து பார்ஷியல். அடுத்த நெக்ஸ்ட் இது புரியுதாப்பா? இது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? அது வந்து கலர்லெஸ்ஸா இருக்கு, டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி இருக்கு, ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு. அது வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்டு. இது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. சேம் டைம் ஐஸ்ல இருக்கும்போது அது சாலிட் ஸ்டேட்ல காமிக்கும். ஹீட்டை வந்து ஹீட் பண்ணும்போது அது கேஷியஸ் ஸ்டேட்ல காமிக்கும். இது வந்து போலார் கோவலன்ட் வந்து மாலிகுல் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிள். என்ன ஆங்கிள் வந்து இந்த மாலிகுல் எப்படி இருக்குன்னா இது 2 இந்த என்ன ஆங்கிள் 104. இது ஆங்கிள் எவ்வளோன்னா 104. இது வந்து சூஸ்லலாம் கேட்பாங்க. 104 வந்து 5 டிகிரி. இது வந்து எந்த ஆங்கிள் இருக்குன்னா பாண்ட் ஆங்கிள். இதை வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பாண்ட். இந்த 2 ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னன்னா பாண்ட் ஆங்கிள். பாண்ட் ஆங்கிள். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். வாட்டருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா எந்தெந்த இதோடலாம் வந்து இது ரியாக்ட் பண்ணும். ஸோ வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா இது வந்து மெட்டலோட வந்து ரியாக்ட் பண்ணும். இது வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணும். ஃபார்
எக்ஸாம்பிள் வந்து சோடியமோட வந்து ரியாக்ட் பண்ணி இட் வில் ஃபார்ம் தி சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம சோப் யூஸ் பண்ண தயாரிக்க யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணும். சேம் டைம் வந்து அது வந்து இட் ஆம்ஃபோடெரிக் அப்படின்னா இது வந்து ஆம்ஃபோர் அப்படின்னா என்னன்னா ரியாக்ட் வித் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஆசிட் பேஸ் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அது மாதிரி இருக்குல்ல. ஸோ ரியாக்ட் வித் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் பேஸ் ரெண்டுத்துக்குள்ள வந்து ரியாக்ட் பண்ணும். அதுதான் வந்து ஆம்ஃபோடெரிக் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆம்ஃபோடெரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும், பேஸ் பண்ணும். ஆட்டோ பைராலிசிஸ் என்னன்னா அதுவே வந்து டீகம்போஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, வாட்டர் மாலிகுல் வந்து என்ன ஆகும்னா அதுவே டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸை வந்து இது பிரேக் ஆகிடும். ஸோ அதை வந்து அதுக்கு நம்ம சொல்றோம் ஆட்டோ ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு. பைராலிசிஸ் ஆட்டோனா என்னது, தானாகவே வந்து என்ன ஆகும், பிரேக் பண்ணும். பைராலிசிஸ் வந்து செல்ஃப் Ma'am, voice clear. Hello, ma'am. டீகம்போசிஷன் என்னது, செல்ஃப் வந்து டீகம்போசிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹலோ ஹலோ எஸ் மேம். இந்த கொஞ்சம் இருங்கப்பா, நெட்வொர்க் போயிட்டு இருந்தாங்க. ஹலோ Yes, ma'am. பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா வாட்டர் வந்து கம்பைன்ட் வித் தி சால்ட்டோட கம்பைன் பண்ணி அதை நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரேட்டட் சால்ட். எந்த சால்ட் வந்து வாட்டரோட கம்பைன் பண்ணுதோ அது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்த நெக்ஸ்ட் ஹலோ Yes, ma'am. எஸ் மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்ட்டு. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு போடு ஒரு நிமிஷம். சமீரா அடுத்தது பாருங்களேன். இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ என்னென்ன பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு பார்த்தோம், அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்தோம். அது மெட்டலோட ரியாக்ட் ஆகும், அது ஆம்ஃபோடெரிக்னா ஆசிடோட ரியாக்ட் ஆகும், பேஸோட ரியாக்ட் ஆகும். அடுத்து பார்த்தா ஆட்டோ பேரலிசிஸ் செல்ஃப் வந்து டீகம்போசிஷன். ஸோ வந்து செல்ஃப் டீகம்போசிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடஞ்சிறது வந்து செல்ஃப் டீகம்போசிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ்னா சால்ட்டோட வந்து வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ணுது இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் சொல்றோம். அந்த சால்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரேட்டட் சால்ட்.
அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸோட சேர்ந்து இருக்கனால அந்த சால்ட் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்றது. அடுத்தது வாட்டரு இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, வாட்டர் அது நார்மலாக ஆர்டினரி வாட்டர். ஸோ நம்ம வந்து நார்மலாக குடிக்கிற வாட்டர் அது. ஹெவி வாட்டர் அப்படின்னா என்ன? இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெவி வாட்டர், அது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெவி வாட்டர். ஹலோ, ஹெவி வாட்டர். ஹலோ ஹலோ சாமுவேல் எஸ் மேம். இருக்கீங்களா? ஹெவி வாட்டர் அப்படின்னா என்னன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம நார்மலான வாட்டரோட இது முடிஞ்சிச்சு. இப்போ நார்மலாக வாட்டரோட ஆர்டினரி வாட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துரும். இப்போ ஹெவி வாட்டர் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இந்த வாட்டர் வந்து ஆர்டினரி வாட்டர். ஆர்டினரி வாட்டர். ஹெவி வாட்டர்னா நம்ம ஐசோடோப்ஸ் சொன்னோம் இல்லையா? எத்தனை ஐசோடோப்ஸ் காமிச்சது? எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை ஐசோடோப்ஸ் இருந்தது? 3 மேம். 3 இல்லையா? அதுல 2வது ஐசோடோப்புடைய பேர் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஐசோடோப்புடைய பேர் என்ன சொன்னோம்? டியூட்டேரியம். டியூட்டேரியம் இல்லையா? அந்த டியூட்டேரியம் வந்து D2 வந்து ஆக்சிஜனுடன் ரியாக்ட் ஆகி ஃபார்ம் பண்ற வாட்டர் தான் வந்து நம்ம ஹெவி வாட்டர். இதான் வந்து ஹெவி வாட்டர். இந்த ஹெவி வாட்டருடைய யூஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து அதே தான் வாட்டர் மாரியே வந்து இது வந்து டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ் எல்லாமே ஹெவியர் தேன் வந்து வாட்டரோட இருக்கும் இது. இதோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண இதான். இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, இதோட யூசஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா? ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? எங்கப்பா இருக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பத்தி? அது மாதிரி இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கா? எங்க இருக்கு நம்ம இதுல? தமிழ்நாட்டுல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்கு? எங்க இருக்கு தெரியுமா? வாட்டர் சொல்லுங்க. ஓஷன். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவாங்க? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல என்ன எதுக்கு அந்த ஸ்டேஷன் எதுக்கு? அது கரண்ட் இல்லையா? கரண்ட் தயாரிக்க. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதான் வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இந்த நியூக்ளியர் ரியாக்டர் கல்பாக்கம்ல இருக்கு இல்லையா? கல்பாக்கம். ஹலோ, பாண்டிச்சேரி பக்கமா இருக்கு கல்பாக்கம். ஹலோ எஸ் மேம். அங்கே வந்து இப்போ அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்ட்டு அங்கே வந்து நியூக்ளியர் ரியாக்டர். இந்த ஹெவி வாட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மாடரேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. மாடரேட்டர் அதான் நார்மல் வாட்டர் மாதிரியே தான் இருக்கும் இது. ஆனால் அது இதில் உள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து வேறு. என்னது? டியூட்ரியம் இல்லையா? அது உள்ளே இருக்க வாட்டர் வந்து உள்ளே இருக்க ஹைட்ரஜன் வந்து வேறு. இந்த ஹெவி வாட்டர் மாடரேட்டர்னா என்னென்னா, நியூட்ரான்ஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது தான். இங்கே வந்து ஸ்லோ டவுன் தி நியூட்ரான்ஸ். ஸ்லோ டவுன் பண்ணுறது தான் வந்து இதில் வேலை. ஸோ அட்டாமிக் வந்து சாதாரண வந்து ஹெவி வாட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பவர் ஸ்டேஷன் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அவங்களோட வேலை என்னென்னா கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அங்கேருந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அங்கேருந்து மாட்ரேட்டர் இருக்குது. மாட்ரேட்டரில் வந்து ஹெவி வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி வாட்டர் எதுக்குன்னா, ஏன்னா நியூட்ரான்ஸ் தான் வந்து ரியாக்ஷனே வந்து தூண்டும். அந்த யுரேனியம் மாலிகுலர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணி அதுலேருந்து வந்து அந்த ஆட்டமுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட்டை வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணுறோம். ஸோ அதுதான் அங்கே அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த ஆட்டம்லேருந்து கரண்ட் எடுக்கிறனால அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் வந்து இந்த மாட்ரேட்டர் அப்படின்ட்டு வேர்டு இருக்கும். மாட்ரேட்டரோட வேலை என்னென்னா, இது வந்து மாட்ரேட்டராக வந்து ஒர்க் ஆகும். தட் இஸ் வந்து ஹெவி வாட்டர் வந்து மாட்ரேட்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இது அவ்வளோதான். இது அது முடிஞ்சிச்சா? அடுத்தது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் ஹைட்ரஜன் பெராக்சைடு? ஹலோ, மெடிக்கல்ல யூஸ் பண்ணுவோம். மெடிக்கல்ஸ் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா என்ன போட்டேன் நான்? ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா என்ன? H2O2 மேம். H2O2 இல்லையா?
நம்ம நார்மலான வாட்டர்ல வெறும் வந்து O2 போட்டாவே வந்து போதும். அது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து என்னன்னா, நம்ம இதெல்லாம் இருக்கு இல்லையா? இண்டஸ்ட்ரியோட வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா? அத வந்து கிளீன் பண்ணது ட்ரீட்மெண்ட் அந்த வ பொல்யூஷன் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? பொல்யூஷன் அதாவது அந்த ட்ரைனேஜுடைய வாட்டர்லாம் வந்து எஃப்ளூயன்ட் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் எல்லாம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுது. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட்னா என்னது? இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் வரும் இல்லையா? அத வந்து கிளீன் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் ஆகும். இது வந்து சாதாரண சிம்பிளாவே வந்து அ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஹைட்ரஜன் வித் வந்து ஆக்ஸிஜன சேர்த்தாவே யூ வில் கெட் தி ஹைட்ரஜன் பெராக்சைடு. இல்லன்னா வந்து ஆசிட் இருக்கு இல்லையா? அத எலக்ட்ராலிசிஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஈஸியா கிடைச்சிடும். இப்ப ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம புக் இருக்கு இல்லையா? நம்ம புக் இப்படி வந்து ஓப்பன் புக் இருக்கு. இல்ல லேப்டாப்பே வச்சுக்கோங்களேன். இங்க இந்த புக்ல இருக்க இங்க வந்து ஆக்ஸிஜன் இங்க இருக்கும். இங்க வந்து அ இந்த பக்கம் ஆக்ஸிஜன் ஒண்ணு இருக்கும். ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல இங்க ஆக்ஸிஜனு, இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன். இந்த இடத்துல வந்து இங்க வந்து ஹைட்ரஜன், இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன். ஸோ இந்த ஓப்பன் புக் பண்ணோம் இல்லையா? இந்த ஓப்பன் புக் மாரி தான் வந்து இங்க இதுல ஸ்ட்ரக்சர் இருக்கு. சும்மா ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஹைட்ரஜன். இது ஹைட்ரஜன் பெராக்சைடு சும்மா சிம்பிளா தான் குடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து பியூர் ஸ்டேட்டு. இது வந்து அதே மாரி கலர்லெஸ் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டா இருக்கும். வாட்டரோட வந்து மிசிபிள் ஆகும். வித் ஆல் வந்து ஸோ இது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பியூர் ஸ்டேட் ஹைட்ரஜன் அதனால தான் நம்ம வந்து அந்த வூண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணதுக்கு கூட வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெட்டால் நம்ம வச்சு கிளீன் பண்றாங்க இல்லையா? அந்த விழுந்துட்டோன்னா அந்த வூண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கிளீன் இது வந்து அதே மாரி இது ஒயிட்டா தான் இருக்கும். கலர்லெஸ் லிக்விட் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அ வாட்டரோட வந்து மிசிபிள் ஆகும். மிசிபிள்னா நம்ம மிசிபிளோட மீனிங் என்ன? மேம் சொல்யூபிளா இருக்கும். அந்த ஈஸியா வந்து சால்யுபிள் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? நம்ம வந்து ப்ளீச்சிங் ஹேர் எல்லாம் வந்து ப்ளீச் பண்ணுவாங்க இல்லையா? அ கலரிங் பண்ணும்போது. ஸோ வந்து ப்ளீச்சிங் ஹேர் வந்து ப்ளீச் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ளீச்சிங் ஹேரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த பொல்யூஷன்னா என்னது? அதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்ல அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த அந்த இது இண்டஸ்ட்ரீஸுடைய வேஸ்டேஜு, ஹவுஸ்ஹோல்டுடைய வேஸ்டேஜ் அதெல்லாம் இருக்குல்ல எஃப்ளூயன்ஸ்னா வேஸ்டேஜ் வெளில வரும் இல்லையா? அதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக இது யூஸ் பண்ணாங்க. கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்க்காக யூஸ் பண்ணாங்க. அதே மாரி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து பேப்பர அந்த பேப்பருடைய கலர் ஒயிட் கலர் ஆக்குறதுக்காக ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து யூசஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய யூசஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அ இட் இஸ் எ ஆக்சிடைசிங் அஸ் வெல் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்டின்னா என்னன்னா, எந்த எந்த காம்பவுண்ட்க்கு வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் காம்பவுண்டுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வந்து சப்ளை பண்ணும். அத ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஆக்ஸிஜன வந்து அந்த காம்பவுண்ட்ல வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் ரியாக்ட் ஆகுது. ரெடியூசிங் ரியேஜென்ட்டா வந்து ரியாக்ட் ஆகுது. ஹலோ? ஹலோ? எஸ் மேம். பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்த்தோம் நம்ப? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? என்னென்னம்மா பார்த்தோம்? கொஞ்சம் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்ப்போம் டக்குன்ட்டு. என்ன பார்த்தோம்? ஹைட்ரஜன் ஏன் எலமெண்டா இருக்கு? சி ம். ஃபர்ஸ்ட் எலமெண்டா இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ், ம். ப்ராப்பர்ட்டீஸ், யூசஸ், ம். காம்பவுண்ட்ஸ், வாட்டர், இங்க பாருங்க நான் கொண்டு போலார். வரேன் பாருங்க. இந்த இது போர்டு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? போர்டு ஷேர் பண்ணி தெரியுதா உங்களுக்கு போர்டு? எஸ் ஹலோ? மேம். அப்ப அது எஸ் பார்த்து மேம். சொல்லுங்க பார்ப்போம். ஹைட்ரஜன் வந்து பீரியாடிக் டேபிள்ல எங்க வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா ஃபர்ஸ்ட் குரூப்ல வச்சிருக்காங்க. பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா வச்சிருக்காங்க. ஐசோடோப்ஸ்னா என்ன சொன்னோம்? வாட் டு யூ மீன் பை ஐசோடோப்பு? ஹலோ? ஹலோ? மேம் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். ஸோ ஹைட்ரஜனுடைய எத்தனை ஐசோடோப்ஸ் இருக்கு? 3 isotopes. 3 ஐசோடோப்ஸ். ஃபர்ஸ்ட் ஐசோடோப் பேர் என்ன? Protium. புரோட்டியம், டியூட்டேரியம், ட்ரைஷியம். அதான் வந்து ஐசோடோப்ஸுடைய பேரு.
நம்மளுக்கே தெரியும் ஹைட்ரஜன் வந்து ஒரு கலர்லெஸ் கேஸ் ஏர்ல தானே இருக்கு. ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, நான் பாய்சனஸா இருக்கு, வேப்பர் டென்சிட்டி 1 இருக்கு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது அது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு மெட்டலோடைய ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஆமா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. மெட்டலோட கூட ரியாக்ட் ஆகும், நான் மெட்டலோட எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பில்டிங்ல. அதே மாதிரி அமோனியம் தயாரிக்க யூஸ் பண்ணலாம். அப்படியா? ஆனா இது வந்து எக்கச்சக்கமான காம்பவுண்ட் வந்து ஆர்கானிக்ல வந்து இதுடைய பார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன் ஒரு ஒரு பக்கம் இருந்தா கூட ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து அந்த கார்பனோட சேர்ந்து நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து தயாரிக்கிற கெப்பாசிட்டி இந்த ஹைட்ரஜன் சின்ன ஆட்டமா இருக்கனால எல்லா இடத்துலயும் வந்து ஜாயின் பண்ணி நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. அதுல நம்ம மெயினான காம்பவுண்ட் பார்க்க போறோம் வாட்டர் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சிஜன் ஓஷன்ஸ் தான் இல்லையா? ஓஷன்னா வாட்டர் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் தான் இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தா அதே மாதிரி கலர்லெஸ், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் எல்லாமே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து கோவலன் மாலிகுல் அப்படின்னா என்னன்னா, அந்த வாட்டர் மாலிகுல் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 எழுதும்ல, ஆனா வந்து வாட்டர் மாலிகுல் வந்து எப்பவுமே வந்து அது மேல வந்து சார்ஜ் இருக்கும். இந்த சார்ஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து ஒரு கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ண ஈக்குவல் ஷேர் பண்ணி அவன் ஒரு எலக்ட்ரான் இவர் ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுத்து ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணா கூட இந்த ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால அது என்ன பண்ணும், அந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இழுத்து தன்னை பக்கமா வந்து கொண்டு வந்துடுது. அது மொரர்லெஸ் வந்து அது பக்கம் போகாம சென்டர்ல இருக்கு. அதனால அந்த ஆக்சிஜன் வந்து மைனஸ் சார்ஜ். எப்போ எலக்ட்ரான் அதிகமாச்சுன்னா அப்போ மைனஸ் சார்ஜ் போடணும். யார் வந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்றானோ அவன் வந்து ப்ளஸ் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் என்ன இருக்குன்னா வாட்டருக்குள்ள 104.5 இது வந்து இம்பார்ட்டன்ட் வேல்யூ இப்போ இது ஆங்கிள். இது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது இருக்கும், லேண்ட்ல இருக்கும். அது ஆம்ஃபோடெரிக் சொல்றேன். இங்க வந்து ஆம்ஃபோடெரிக் அப்படி சொல்லும்போது வாட்டர் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆகும், பேஸோட ரியாக்ட் ஆகும். அந்த ஆட்டோ பைராலிசிஸ்னா அதுவே வந்து செல்ஃப் வந்து டீகம்போசிஷன். பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் வெயில்ல வச்சாவே என்ன ஆகுது, டக்கு இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸா மாறுது. So, அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து உடையிற சக்தி வந்து அதுக்கு இருக்கு. அந்த ஹைட்ராலிசிஸ் இது வந்து சால்ட் சால்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணும் வாழாது. இப்ப நம்ம காப்பர் சல்ஃபேட் இருக்கு. ஹலோ சாமுவேல், ஹலோ எஸ் மேம். ஹலோ, சவுண்ட் எஸ் மேம். கொடுங்களேன்ப்பா. இருக்கீங்களா இல்லையா? எனக்கு நெட்வொர்க் இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க. அடுத்தது பார்த்தோம் என்ன இப்போ காப்பர் சல்ஃபேட் என்ன கலரு? காப்பர் சல்ஃபேட் சால்ட். ஸோ காப்பர் சல்ஃபேட் கலர் புடவை அப்படியெல்லாம் சொல்றாங்க. காப்பர் சல்ஃபேட் கலர் அப்படின்றாங்க. அது என்ன கலர் அது? காப்பர் சல்ஃபேட்டு பிளாக்கா, ப்ளூவா, ரெட்டா, என்ன கலர் அது? காப்பர் சல்ஃபேட் சால்ட்டு கேள்வி சொல்லுவாங்களே பேச்சு வார்த்தையில, இது காப்பர் சல்ஃபேட் கலர்ல இருக்கு அப்படின்னுவாங்களா? அது என்ன கலர் அது? ப்ளூவா? ஹலோ 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 எஸ் மேம். ஹல் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் ஆக்சுவலா வந்து அது ஒயிட் கலர் சால்ட் தான் அது. அந்த ஒயிட் கலர் சால்ட் வந்து ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணி ப்ளூ கலரா மாறிடுது. ஸோ ஒரு சில சால்ட் வந்து அந்த வாட்டரோட டிசால்வ் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி கலர் வந்து மாற இப்ப நம்ம உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்துல பண்ணி ஒரு மாதிரி தண்ணி ஆயிடும் சால்ட். ஒரு சில சால்ட் வந்து கலர் மாறும்.
ஸோ அதுதான் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டு. அப்படியே அந்த ஆர்டினரி ஹைட்ரஜனை விட வந்து அது ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஓப்பன் புக் ஓப்பன் புக் இருக்கு இல்லையா, நம்ம புக்கு ஓப்பன் புக்குடைய ஸ்ட்ரக்சர் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய அதனால தான் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மெடிக்கல் ஷாப்லனா வாங்கி பாருங்க. அது வந்து ப்ரௌன் பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒயிட்டாக வாட்டர் மாதிரியே ஒயிட்டாக தான் இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, ப்ளீச்சிங் ஹேரு, அப்போ வந்து அந்த பொல்யூஷன், அதாவது இப்போ பொல்யூஷன் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து அந்த பொல்யூஷன் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து அந்த பேப்பர் வந்து நல்லா ஒயிட் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணாங்க. இது வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரைட்ஸ். அதில் முடிஞ்ச இது ஒரே ஒரு ஹெட்டிங் தான். ஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் வந்து ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் வந்து இது ஹைட்ரேட்டாக ஃபார்ம் பண்ணும். NaH. இது வந்து ஹைட்ரைட் சொல்லும். இங்க ஹைட்ரேட்ஸ்ல ஹைட்ரஜன் வந்து H- இருக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரஜன் சம்டைம்ஸ் வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வந்து லூஸும் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு, சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஒரு ரியாக்ஷன்ல பார்த்தா அந்த வாட்டர் மாலிகுல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டர் மாலிகுல்ல ஹைட்ரஜன் வந்து லூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கனால தான் வந்து அதுக்கு வந்து என்ன இருக்கு, ப்ளஸ் சார்ஜ் இருந்தது வாட்டர் மாலிகுல்ல. அதே வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து தன்னுடைய எலக்ட்ரான் மெட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து வாங்கிட்டு இது வந்து மைனஸ் ஆகி ஹைட்ரேட்டாக வந்து ஆக்ட் ஆகுது அந்த ஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் வந்து H- இருக்கும். இது வந்து ஹைட்ரேட் சொல்லும். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்னா, அதில் இருக்கிற பாண்டை பொறுத்து அயானிக் ஹைட்ரைடு, அங்கே வந்து அந்த ஹைட்ரைட்டே வந்து அயானிக்காக இருக்கும். அடுத்தது கோவலண்ட் ஹைட்ரைடு, அங்கே வந்து ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து கோவலண்ட் பாண்டாக இருக்கும், கோவலண்ட் ஹைட்ரைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட்ஸு. அடுத்தது இது வந்து அடுத்தது மெட்டாலிக் இல்லை மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ், இல்லை நான் ஸ்டாக்கிமெட்டிக் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் அப்படின்ட்டு. மெட்டாலிக் ஹைட்ரைட், கோவலண்ட் ஹைட்ரைட், மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் அப்படின்ட்டு 3 டைப்ஸ் இருக்கு. கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ், மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் வந்து அயானிக் ஹைட்ரைட்ஸ். இது வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஹலோ உங்களுக்கு வந்து இந்த லெசன்லேயே வந்து 2 ஹெட்டிங் இருக்கு. ஒன்று ஹைட்ரஜன் பற்றி, இது மாதிரி வந்து சிம்பிளான இது கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு என்னன்னா, இப்போ நீங்களே சொல்லுங்க பார்ப்பீங்களா, நான் கொஸ்டின் கேட்குறேன் பாருங்களேன். HOH பாண்ட் ஆங்கிள் இன் வாட்டர் இஸ் என்ன ஆன்சர் வரும்? என்ன பாண்ட் ஆங்கிள் இருக்கு வாட்டர்ல? 4.5 டிகிரி. அவ்வளோதான். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா கொஸ்டின் பேப்பரில்? அப்போ வந்து த கேஸ் ப்ரொடியூஸ்டு பை oxyacetylene flame which prevents the oxidation of metal during welding and cutting is என்ன? அந்த இது வெல்டிங்கில் என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க? என்ன பார்த்தோம் வெல்டிங்கில்? ஆக்சி ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வாட்டர் அண்ட் HF த்ரூ they are covalent compound at their boiling point are high, justify the statement. Why is வந்து வாட்டர் இன் சாலிட் ஃபார்ம் லெஸ்? பார்த்தோன்னா வாட்டரோட இன்னொன்று ஃபார்ம் வந்து ஐஸ் தான். அந்த ஐஸ் வந்து வாட்டர் மேலே மிதக்குது. அப்போனா என்னது, எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும்? அதோடைய டென்சிட்டி வந்து கம்மியாக இருந்தால் தான் வந்து ஃப்ளோட் ஆகும் இல்லையா. இப்போ ஏன் வந்து அதோடைய இஸ் வந்து வாட்டர் இன் சாலிட் ஃபார்ம் லெஸ் டென்ஸ் தேன் இன் த லிக்விட் ஃபார்ம். அதோட ஆன்சர் வந்து உங்கள் புக்லேயே இருக்குது. உங்கள் புக்குடைய இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே இருக்குது உங்களுக்கு ஆன்சரு. 4 கொஸ்டின்ஸ் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 4 கொஸ்டின் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அசைன்மெண்ட்டாக இது பண்ணி நோட் பண்ணி அசைன்மெண்ட்டாக எழுதிடுங்க. அப்போ புக்கில் இருக்க இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த லெசனுடைய புக் பேக்லேயே வந்து அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து படிங்க. புரியுதாப்பா? அசைன்மெண்ட், இந்த லெசனுடைய அசைன்மெண்ட் வந்து என்னென்னா, நான் போஸ்ட் பண்ணுற ஒரு 4 கொஸ்டின், அதை வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக எழுதிடுங்க. சும்மா ஃபில்லப்பு சூஸ் தான் இருக்குது, அதை எழுதிடுங்க. அடுத்தது ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடுங்க. ஹலோ
ஹலோ எஸ் மேம். ஓகே மேம். கொஸ்டின் ப்ரீவியஸ் இப்போ நான் லாஸ்ட் டைம் அந்த இது சொன்னேன் இல்லையா, சொல்யூஷனுக்கு எப்படி நான் அனுப்பேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து இது பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் வந்திருந்தது. அந்த 4 கொஸ்டின்ஸும் இந்த இது அசைன்மெண்ட்டாக நீங்கள் எழுதிடுங்க. அப்போ அந்த புக்கில் இருக்கிற இது எத்தனாவது லெசனா, 17th லெசன், 17th லெசனு. இது வந்து பேஜ் நம்பர் 20. உங்கள் புக்கில் வந்து 21 to 29 பேஜ் இருக்கு. இதுல இருந்து 2 டாபிக் இருக்கு, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து தனி ஹெட்டிங். அதை பற்றி நாளைக்கு வந்து படிப்போம். அப்போ இந்த லெசன் வந்து வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த இதில்? ஹலோ, டவுட் இருக்காப்பா ஏதாவது இதில்? இல்ல மேம். No, ma'am. ம், ஓகே. நீங்கள் லீவ் என்ன அசைன்மெண்ட் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பாப்பா, என்ன அசைன்மெண்ட் சொல்லியிருக்கேன்? இப்போ நான் 4 கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அசைன்மெண்ட்டு. அது வந்து கொஸ்டின் பேப்பரில் எடுத்த கொஸ்டின்ஸ். அதுக்கான நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. டைம் பை டைம் உங்களுக்கு நாளைக்கு வர வரைக்கும் உங்களுக்கு மார்னிங் நீங்கள் தான் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க, வீட்டில் தானே இருக்கீங்க. அதில் ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் நான் எழுதுகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து உங்கள் புக்லேயே இருக்குது. அது ஆன்சர்ஸும் வந்து அந்த லெசனுடைய புக் பேக்லேயே இருக்குது. ஸோ அதை தேடி எழுதிடுங்க, ஆன்சர்ஸ் எழுதி வச்சுருக்குங்க. எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்னப்பா? அப்போ ஓகே. புக்கில் இருக்க இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு சும்மா ஃபில்லப் சூஸ் அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அதோடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கூட புக் பேக்லேயே இருக்குது. அந்த லெசனுடைய இதுலேயே வந்து பிட்வீன்லேயே உங்களுக்கு இருக்குது அந்த ஆன்சர்ஸ். ஸோ இதுலேயே வந்து 2 டாபிக் வரும், ஹைட்ரஜன், அடுத்தது எஸ் பிளாக் எலிமெண்ட். நாளைக்கு வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, யூ கேன் லீவ்ப்பா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே. தேங்க்யூ மேம். புரியுதா? நல்லா புரிஞ்சுதா அது? புரிஞ்சுது மேம். சும்மா ஒரு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் டச்சில் மறுபடியும் இருந்தீங்கன்னா பார்த்தேன். மறுபடியும் பாருங்க, புக்கை ஓப்பன் பண்ணுங்க. உங்க புக்கு புக் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதுலயே வந்து ரெஃபர் பண்ணி படிங்க. புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது கட் ஷார்ட்டாக பண்ணி நான் உங்களுக்கு ஏன்னா இந்த 1 ஹவருக்குள்ளே எப்படி இந்த கட் ஷார்ட் பண்ண முடியாது, அது சிம்பிளாக உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் புக்கில் இன்னும் கூட வந்து கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதில் இன்டெக்ஸ்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா? அதெல்லாம் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஏதாவது இது மீனிங் புரியல, இல்லை அதில் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தது புரியலன்னா நீங்கள் நாளைக்கு வந்து கேட்கலாம். அந்த நோட் பண்ணி வச்சு எனக்கு கேட்கலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, யூ கேன் லீவ்ப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. இதே மாதிரி 2 பேர் வந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கிளாஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்கள். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் தானேப்பா, எப்படி எங்கே இருந்தால் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டே வரலாம்ல. சாமுவேல், ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க.